Hi friends, welcome back to namvazhi. இன்னைக்கு நம்ம சேனல்ல பலாப்பழம் ஐஸ்கிரீம் தான் செய்ய போறேன். ஈஸியா 3 ingredients வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொரோனா டைம்ல எப்படி ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுறது தானே யோசிக்கிறீங்க. ஐஸ்கிரீமை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே சாப்பிடாதீங்க. ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிச்சிடுங்க. ஃபீவர் கோல்டு எதுவும் வராது. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல whipped cream 2 கப் எடுத்துக்கிறேன். எலக்ட்ரிக் பீட்டர்ல 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் நான் ஆட் பண்றேன். இந்த ஸ்பூன்ல தான் நான் எடுத்திருக்கேன். மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பலாப்பழம் 5லிருந்து 6 சொலை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொட்டை எடுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்ச பலாப்பழம் பேஸ்ட்டை பீட் பண்ண whipped க்ரீமில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா பீட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண பலாப்பழத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு மோல்டில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணும்னாலும் ஊற்றி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருந்தேன். சூப்பராக செட் ஆகியிருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான பலாப்பழம் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. கடையில் போய் வாங்கினா கூட இந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப க்ரீமியாக வந்திருக்கு. கிறிஸ்டல் மாதிரி இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் namvazhi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். Thanks for watching.